சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். இங்கே 92 வயசா இருக்கும் அவரிடம் கேட்டாலும் கையெடுத்து கும்பிடுவார். தாய்மை, அது எந்த வயது தாய்மையா இருந்தாலும் கும்பிடுவார். அங்க கேட்டுங்க, அப்புறம் நான் வழிமொழிகிறேன். நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் இன்று வைக்கவிருக்கிறேன். எனக்கு பல பரிசுகள் கொடுத்தீர்கள், நன்றி. உங்களுடைய ஜேர்னலிசம் வாலுக்கு நன்றி. துப்பாக்கி குண்டுகள் துளைத்தாலும் சரியாத செவராக அது நிற்க வேண்டும். அந்த தைரியத்தை வரவழைத்துக் கொண்டால் கோழைகளின் ராணுவம் ஓடி ஒளியும். நான் சொல்லுகிறேன், நீங்க பயந்திருக்கீங்கிற நம்பிக்கையில தான் அவங்க முன்னேறி ஊழல் கோழைகள் ராணுவம் உங்களை நெருங்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. நீங்க தைரியமா கேள்வி கேட்பீங்கிறது புரிஞ்சுட்டாலே ஓடிடுவாங்க. Keep vigilant for the nation, please. We have failed to do that. We have woken up a little late. Rip Van Winkle nu oru kada solluvaanga. The long hibernation has cost us a lot personally in our lives. We don't want that to happen to the next generation. They asked me, enna nadichella mudichachu, ipa adutha business paakrீங்களான்னு கேக்குறாங்க. என்ன, this is not my business, this is my duty. என்ன அரசியல்ல முழுசா இறங்கிட்டேங்கிறாரு, இன்னும் சினிமா நடிக்கிறேங்கிறாரு. அப்ப அவர் நிஜ அரசியல்வாதி இல்லையா? நான் ரொம்ப நிஜமான அரசியல்வாதி. நடிப்பெல்லாம் விட்டுட்டு கையில காசு இல்லாம கஜானாவை சுரண்ட அரசியல்வாதி இல்ல. எனக்கு வேணுங்கிற பணம் எனது பணம். முடிஞ்சால் எனக்கு போக அதை மக்களுக்கு கொடுப்பேன். இவ்வளவுதான். சும்மா வேஷம் எல்லாம் போட மாட்டேன் நான். இதில் தியாகமே இல்லை. அரசியலில் வந்து யாரும் சேவையும் செய்ய வேண்டியதில்லை. சம்பளம் கொடுக்கிறாங்க. அங்க நல்ல மரியாதையுடன், மக்கள் ஆதரவுடன், கரகோஷத்துடன் சம்பளமும் கொடுக்கிறாங்க. அது ஒரு வேலை, கடமை. இதுக்கும் வேலை சுரண்டது திருட்டு. நான் பல மேடைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிக் பாக்கெட் அடிச்சு ஓடுறவன திருடன் திருடங்கிறீங்க, பேங்க் மேனேஜரை கையாடல்கிறீங்க, மினிஸ்டரை ஊழல்கிறீங்க. 3 பேரும் திருடன் தான். அதை நீங்க தைரியமாக சொல்லி காட்டணும். பயப்படாதீங்க. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னா, நீங்க பெண்ணுன்னு சொன்னா கோச்சுக்க போறதில்லை. நீங்க பெண் தான். அக்காவா, அம்மாவா, காதலியா, பாட்டியா, இதெல்லாம் அப்புறம். பெண், அவ்வளவுதான், முடிஞ்சது. அது சொன்னா எல்லாரும் ஆமாம்பாங்க. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் உரையாற்றிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். அவர் பேசியதின் சாராம்சத்தை